என்னாச்சு? பத்ரம், பிரேக்கப் ஆயிடுச்சுடா. எனக்கு வேணாடா, லவ் வேணாம், லவரும் வேணாம். இது பெரிய டார்ச்சர்டா. மிட் நைட் 1 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா நான் என்ன பண்றது? தூக்கம் வரலன்னா அது மெடிக்கல் ப்ராப்ளம், டாக்டர் கிட்ட போகல, நான் என்ன பண்றது? இது என்ன கஸ்டமர் கேர் சென்டரா? காலையில் 9 o'clock பிக்கப். ஒரு நாள் பியூட்டி பார்லர் போனோம். நான் கூட்டிட்டு போவேன். அங்க போனா அவ உள்ள ஏசி ரூம்ல போவேன். நான் வெளியே ஆல்ட்ரேஷன் டாக் பார்த்து வெயிட் பண்ணணும். நான் பண்ணுவேன். நோ ஈகோ இஷ்யூஸ். அவ யாருடா? என்னோட காதலி. ஆனா வெளியே வரும்போது மேக்கப் போட்டு வெளியே வரும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ தெரியுமா? பொண்ணுங்களோட பியூட்டி ஆஃப் சீக்ரெட் வந்து பியூட்டி பார்லர் தெரிஞ்சிருச்சா? அந்த ரொமான்டிக் சிச்சுவேஷன்ல ஒரு முத்து கொடுக்கணும்னு ஆசை இருந்தா தப்பு இல்லல. அவன் என்ன சொல்லுவ தெரியுமா? பப்ளிக் சொல்லுவாடா. பப்ளிக்கா? சரி அண்ணா பார்க் கூட்டிட்டு போனா ஐயோ இங்க யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். எப்படிடா புரிஞ்சுக்கிறது? பொண்ணுங்களோட மனசு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வாழ்க்கையில எல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. இது நான் சொல்லல, இந்த சீக்ரெட் சொல்றது தி கிரேட் சாக்ரட்டிஸ் சொன்னாரா. சாக்ரட்டிஸ் புதுசா படம் ரிலீஸ் ஆன போதுண்டா. இது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்றேன். என்ன பார்த்து கிரேட்டா இருந்தா இது ரிவ்யூஸ் வைக்கணுமா? இல்லல. என்ன நான் கூட்டிட்டு போனேன். அவன் என்ன சொல்லுவோ தெரியுமா? பார், அஜித் லுக்ஸ் பார், விஜயோட டான்ஸ் பார், விக்ரம் சூரியோட பிசிக் பார். அவன் நல்லா இருப்பாரா? நல்லா இருப்பா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கியூல நில்லி டிக்கெட் எடுத்து அவன் உள்ள உட்கார் வச்சு ஒரு கையில தம்ஸ் அப் ஒரு கையில பாப்கார்ன் வச்சு உட்கார் வச்சா அவன் பத்தி பேசிட்டா எங்களுக்கு எப்படி இருக்கும்டா? வயிறு எரியுதுடா. நிறைய படம் பார்த்து இப்போ அல்சர் டெவலப் ஆயிடுச்சுடா. அல்சர் வேணாடா. லவ் வேணாம், லவ் வேணாம். எப்ப பார் பச்சுக்குதுன்னு சொல்லுவாடா. என்னடா இவன் டைஜஷன் சிஸ்டம் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரிடா. நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனா மெனு கார்ட்ல எல்லா ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே விட்டு வரான். நான் ஏன் வேஸ்ட் பண்ணன்னு கேட்டேன். அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? டைட்டிங் சொல்லுவாடா. என்னடா டைட்டிங் என்ன? ஒரு ஃப்ரூட் சாலடோ செடியோ கொடியோ சாப்பிட்டா போதும் இல்ல, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு ஷெஃபா இல்ல. வேணாடா, வேணாம். டே இப்போ ஷாப்பிங் போகணும் வாங்க கூப்பிடு வரா. எதுக்குன்னு கேட்டா உனக்கு 2 t-shirts எடுக்கணும்னு சொல்லுவான். I feel so proud. I love her. நான் அப்படி நினைச்சு போனா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு 2 t-shirts எடுத்துட்டு அது 1+1 ஆஃபர்ல அவன் 5 ட்ரெஸ் எடுக்கணும்ன்றா. இதுடா இதுக்கு நேம் என்னடா? ஷாப்பிங்கா சீக்கிங்க? வேணாடா, எனக்கு வேணாம். லவ் வேணாம், லவ் வேணாம். டே எப்ப பார் எப்பவுமே ஐ லவ் யூ சொல்லுன்னு சொல்றா. எப்படிடா சொல்றது? ஒரு வாட் ஐ லவ் யூ சொன்ன லைஃப் இப்போ ஆயிடுச்சு. அழக பத்தி என்ன நான் பேசணும்? அழக பத்தி நான் அழகா இருக்கியா இல்லையா? பார் என்ன பார்த்துறது. எப்போ ப்ரப்போஸ்க்கு முன்னாடி சொன்னேன் நீ அழகா இருக்க, நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க, நீ அஞ்சலா ஜூலியன் மாதிரி இருக்கேன்னு போய் சொன்னேன். ஆனா எப்படி போய் சொல்ல முடியாது. நான் வேணாம், எனக்கு லவ் வேணாம், லவ் வேணாம். புரிஞ்சுக்கலாரா? புரிஞ்சுக்க முடியாது. வேணாம். நான் அவருக்கு சொன்னேன் எனக்கு போன் பண்ணேன்னா நான் சொல்ல முடியாது. போன் பண்ணேன்னு சொன்னேன். அவர் போன் பண்ண மாட்டார். ஹலோ, என்ன நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? போன் பண்ண சொன்னல, எதுக்கு போன் பண்ணேன்? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். சொல்லு, என்னாச்சு சொல்லு. நீ அழகுதா? நீ அழுத தாங்க முடியல. நீ அழத்தலாம், நீ அழச்சலாம்
நான் வரேன் ஐ லவ் யூடா ஐ லவ் யூ இன்னுமா நான் டயட்டுக்கு வரேன் சில்கா என்ன மைசூர் சில்கா ஓ டைரி மில்க் சில்கா நான் வாங்கிட்டு வரேன் चलो ஐ லவ் யூடா चलो நீ வெயி நீ தான் அவுட் கோயிங் நீ வெயி பத்ரம் நான் ஃபுல்லோ சொல்லியாச்சு நீ மனசில் வைக்காதரா இப்போதான் பிரேக்கப் கேன்சல் ஆச்சு லவ் ரெனியூவல் பண்ணியாச்சு நான் போகிறேன் ஓகேரா டேக் கேர் அங்கே சில்க் எடுக்கணும் நான் வரேன் பாய்டா